வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸோட ஃபண்டமெண்டல்ஸ் பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். பார்ட்னர்ஷிப்போட அடிப்படைகள் தெரிஞ்சுக்கிட்டா பார்ட்னர்ஷிப் அக்கௌண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். முதல்ல பார்ட்னர்ஷிப் அதாவது கூட்டாண்மை நிறுவன அமைப்பு தொடங்குவதற்கான காரணங்கள் என்னென்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். கேபிட்டல் ரெக்குயர்மெண்ட் அதாவது முதலீடு தேவைப்படும் போது, இந்த கேபிட்டல் ரெக்குயர்மெண்ட் ஒரு புது தொழிலை ஆரம்பிக்கிறவங்களுக்கு தேவைப்படலாம். அப்படி இல்லைன்னா ஏற்கனவே தொழில் நடத்துகிற ஒரு நபருக்கும் முதலீடு தேவைப்படலாம். ஃபார் எக்ஸாம்பிள், எக்ஸ் அப்படின்ற ஒரு நபர் புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்க விரும்புகிறாரு. அவருக்கு 50 லட்சம் தொழில் தொடங்குறதுக்கு தேவைப்படுது. ஆனால் மிஸ்டர் எக்ஸ் கிட்ட 30 லட்சம் மட்டுமே இருக்குது. அவர் தனக்கு தெரிஞ்சவங்க கிட்ட தன்னோட பிளானை சொல்கிறாரு, ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிற பிளான். ஆனால் அவர்கிட்ட பணம் கம்மியாக இருக்கிறதையும் சொல்கிறாரு. அப்போ அவருக்கு தெரிஞ்ச ஒய் அண்ட் இஜெட் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க பேலன்ஸ் இருக்கிற அமௌண்ட்டை ஆளுக்கு 10 லட்சம் கொடுத்து கேபிட்டலாக கான்ட்ரிபியூட் பண்ணி அந்த பிஸ்னஸில் சேர்ந்துக்கிறோன்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல எக்ஸ் ஒய் இஜெட் 3 பேரும் சேர்ந்து ஒரு பிஸ்னஸ் தொடங்கும்போது பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் உருவாகுது. பிஸ்னஸை விரிவுபடுத்தும் போது, அதாவது பெரிய அளவில் நடத்தணும் அப்படின்ற சூழ்நிலை ஏற்படும் போது கேபிட்டல் தேவைப்படும். ஃபார் எக்ஸாம்பிள், எக்ஸ் ஒய் இஜெட் ஆல்ரெடி ஒரு பிஸ்னஸ் நடத்திட்டு இருக்காங்க இல்லையா? அவங்களுக்கு அவங்களோட பிஸ்னஸை பெரிய அளவில் செயல்படுத்தணும் அப்படின்னு ஆசை. இந்த சூழ்நிலையில் அவங்களுக்கு கேபிட்டல் அதிகமாக தேவைப்படுது. அவங்களுக்கு தேவையான கேபிட்டலை பங்களிக்க, அதாவது கான்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு ஏ அப்படின்ற இந்த நபர் முன் வர்றாரு. இந்த சூழ்நிலையில் எக்ஸ்ஒய் இஜெட் ஏவை பார்ட்னராக சேர்த்துட்டு அவங்க பிஸ்னஸை கண்டினியூ பண்ணலாம். திறமையும் அனுபவமும் நிறைந்த நபர்கள் ஒரு பிஸ்னஸ்க்கு தேவைப்படலாம். அந்த மாதிரி தேவைப்படுற நபர்களை நம்ம பார்ட்னர்ஸாக சேர்த்து நம்ம பிஸ்னஸை கண்டினியூ பண்ணலாம். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி எக்ஸ்ஒய் இஜெட் பிஸ்னஸ் தொடங்க போகிறாங்க இல்லையா? இவங்கக்கிட்ட கேபிட்டல் இருக்குது. பி அப்படின்ற ஒரு நபர்கிட்ட திறமையும் அனுபவமும் இருக்குது. ஸோ எக்ஸ் ஒய் இஜெட் அண்ட் பி இவங்க எல்லாரும் ஒன்றா சேர்ந்து ஒரு பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸை தொடங்கலாம். இதுவரைக்கும் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் தொடங்குறதுக்கான காரணங்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்து நம்ம இந்தியன் பார்ட்னர்ஷிப் ஆக்ட் 1932 பற்றி தெரிஞ்சுக்கலாம். பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸை நடத்துறதுக்கான சட்ட ரீதியான வரையறைகள், அதாவது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இந்தியன் பார்ட்னர்ஷிப் ஆக்ட் 1932 கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்தியன் பார்ட்னர்ஷிப் ஆக்ட் 1932 பார்ட்னர்ஷிப் டெஃபினிஷனை இப்போ தெரிஞ்சுக்கலாம். The relationship between persons who have agreed to share the profits of a business carried on by all or any of them acting for all. அப்படின்றது ரிலேஷன்ஷிப் பிட்வீன் பர்சன்ஸ், அதாவது 2 அல்லது அதற்கு மேற்பட்ட நபர்களுக்கு இடையே உருவாகக்கூடிய ஒரு ரிலேஷன்ஷிப். எதுக்காக இந்த ரிலேஷன்ஷிப் அப்படின்னு பார்த்தோம்னா, டு கேரி அவுட் எ பிஸ்னஸ், ஒரு பிஸ்னஸை நடத்துறதுக்கு. ஒரு பிஸ்னஸை நடத்தும் போது அதோட மோட்டிவ் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்ஸ். ஒரு பிஸ்னஸில் லாபமும் கிடைக்கலாம், இல்லை நஷ்டமும் கிடைக்கலாம். அந்த லாப நஷ்டத்தை அவங்களுக்குள்ள எப்படி பிரிச்சுக்கிறது அப்படின்றத முதல்லயே அவங்க முடிவு பண்ணிடுவாங்க. பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸை யார் எடுத்து நடத்த போகிறாங்க அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்கலாம். பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் எல்லா பார்ட்னர்ஸுமே அந்த பிஸ்னஸை எடுத்து நடத்தலாம். அப்படி இல்லை அப்படின்னா யாராவது ஒரு சிலர் மட்டும் அந்த பிஸ்னஸை நடத்தலாம். உதாரணத்துக்கு 3 பேர் சேர்ந்து ஒரு பிஸ்னஸ் நடத்துகிறாங்க, பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ். அதில் ஒருத்தர் கேபிட்டல் மட்டும் கான்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு வில்லிங்காக இருக்காரு. ஆனால் அவர் அந்த பிஸ்னஸை மேனேஜ்மெண்ட் பண்ணுறது, அந்த ஆக்டிவிட்டீஸில் இன்வால்வ் ஆகிறத அவரே விரும்பலை. அதனால அவர் கேபிட்டல் மட்டும் கான்ட்ரிபியூட் பண்ணுறாரு. அப்படின்னும் போது அவர் ஸ்லீப்பிங் பார்ட்னராக இருப்பார். அந்த சமயத்தில் மற்ற 2 பேரும் சேர்ந்து அந்த பிஸ்னஸை எடுத்து நடத்துவாங்க. பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸோட ஃபீச்சர்ஸ் என்னென்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா 2 or more persons. நமக்கே தெரியும், ஒரு சிங்கிள் பர்சன் நடத்துகிற பிஸ்னஸை சோல் ட்ரேடர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பார்ட்னர்ஷிப் அப்படின்றது 2 அல்லது அதற்கு மேற்பட்ட நபர்கள் இணைந்து நடத்துகிற ஒரு பிஸ்னஸ்.
மினிமம் நம்பர் ஆஃப் பார்ட்னர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 2. மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் எத்தனை பேர் அப்படின்றத பார்ட்னர்ஷிப் ஆக்ட் 1932 மென்ஷன் பண்ணலை. ஆனால் இந்தியன் கம்பெனிஸ் ஆக்ட் 1956 ஒரு சில வரையறைகளை கொடுத்துருக்கு. நம்ம அதை ரெஃபர் பண்ணணும். அந்த வரையறைகளின்படி மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பார்ட்னர்ஸ் 50 அப்படின்னு சொல்கிறாங்க. பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸோட நெக்ஸ்ட் ஃபீச்சர் அக்ரிமெண்ட். ஒரு பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பார்ட்னர்ஸ் எவ்வளவு கேபிட்டல் எடுத்துகிட்டு வர போகிறாங்க, ஃப்யூச்சரில் வரக்கூடிய லாபம் நஷ்டத்தை அவங்க எந்த மாதிரி பிரிச்சுக்க போகிறாங்க, அண்ட் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் என்னென்ன, இதெல்லாமே பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட்டில் இருக்கும். நெக்ஸ்ட் ஃபீச்சர் லாஃபுல் பிஸ்னஸ். பார்ட்னர்ஸ் சட்டப்படி அங்கீகாரம் செய்யப்பட்ட தொழில்களை மட்டுமே நடத்த முடியும். சட்டத்தால் தடை செய்யப்பட்ட எந்த ஒரு தொழிலையும் செய்கிறதுக்கு பார்ட்னர்ஸ்க்கு அனுமதி கிடையாது. ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் கம்பல்சரி கிடையாது. ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணால் அதனால் சில பெனிஃபிட்ஸ் பார்ட்னர்ஸ்க்கு உண்டு. அதாவது அவங்களுக்குள்ள பிஸ்னஸில் சில பிரச்சனைகள் ஏற்படும் போது அதை அவங்க சட்ட ரீதியாக கோர்ட்டில் எடுத்து கொண்டு போய் அந்த பிரச்சனைக்கு தீர்வு காண முடியும். சப்போஸ் அவங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலை அப்படின்னா அந்த பிரச்சனைகளுக்கு சட்ட ரீதியாக அவங்களால தீர்வு காண முடியாது. அடுத்து ப்ராஃபிட் ஷேரிங். எந்த பிஸ்னஸாக இருந்தாலும் அதோட மெயின் மோட்டிவ் ப்ராஃபிட். ஸோ பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் ஏற்படக்கூடிய லாபமாகவும் இருக்கலாம், இல்லை நஷ்டமாகவும் இருக்கலாம். அதை அவங்களுக்குள்ள எப்படி பிரிச்சுக்க போகிறாங்க அப்படின்றத அவங்க தீர்மானம் பண்ணணும். அன்லிமிட்டெட் லயாபிலிட்டி. ஒரு பிஸ்னஸ்க்குரிய லயாபிலிட்டிஸ் என்னென்னு நமக்கே தெரியும். லோன், கிரெடிட் பர்ச்சேசஸ், அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ், பில்ஸ் பேயபிள். இந்த கடன்களை எல்லாம் திருப்பி செலுத்துகிற பொறுப்பு ஒரு பிஸ்னஸோட ஓனர்ஸை சார்ந்தது. இங்கே பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் இந்த லயாபிலிட்டிஸை திருப்பி கொடுக்க வேண்டிய பொறுப்பு பார்ட்னர்ஸை சேர்ந்தது. ஒருவேளை பிஸ்னஸில் ஹெவி லாஸஸ் வரும்போது பார்ட்னர்ஸ் இந்த கடன்களை அடைக்கிறதுக்கு அவங்களோட தனிப்பட்ட சொத்துக்களை கூட விற்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம். இதனால் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸோட லயாபிலிட்டியை அன்லிமிட்டட் லயாபிலிட்டி அப்படின்னு சொல்கிறோம். பார்ட்னர்ஷிப்பில் நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய டேர்ம் பார்ட்னர்ஷிப் டீடு. பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் அப்படின்றது பார்ட்னர்ஸ்க்கு நடுவில் ஏற்படக்கூடிய அக்ரிமெண்ட்டால் உருவாகக்கூடியது. ஸோ இந்த அக்ரிமெண்ட் அப்படின்றது எதுக்காக அப்படின்னா அவங்க பிஸ்னஸை எப்படி நடத்த போகிறாங்க, என்ன கேபிட்டல் கான்ட்ரிபியூட் பண்ண போகிறாங்க, ப்ராஃபிட்ஸ் எப்படி பிரிச்சுக்க போகிறாங்க, ஸோ பிஸ்னஸ் எப்படி நடத்தணும் அப்படின்ற எல்லா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸும் இவங்களுக்குள்ள ஒரு அக்ரிமெண்ட்டாக உருவாகும். அந்த அக்ரிமெண்ட்டை டாக்குமெண்ட்டாக இருந்தால் அந்த டாக்குமெண்ட் இல்லை அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை நம்ம பார்ட்னர்ஷிப் டீட் அப்படின்னு சொல்லுவோம். நேம் ஆஃப் த ஃபர்ம். பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸோட பேர், எந்த மாதிரியான பிஸ்னஸ் நடத்த போகிறாங்க, பிளேஸ் ஆஃப் பிஸ்னஸ், எந்த இடத்துல பிஸ்னஸை நடத்த போகிறாங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் பார்ட்னர்ஷிப் டீடில் ரெக்கார்ட் பண்ணுவாங்க. டேட் ஆஃப் கமன்ஸ்மெண்ட் அண்ட் டியூரேஷன் ஆஃப் பிஸ்னஸ். எந்த தேதியில் பிஸ்னஸ் ஆரம்பித்தாங்க, சப்போஸ் அவங்க அந்த பிஸ்னஸை எத்தனை வருஷம் கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு அவங்களுக்குள்ள ஏதாவது ஒரு பிளான் வச்சுருந்தாங்கன்னா அந்த டியூரேஷனை பார்ட்னர்ஷிப் டீடில் ரெக்கார்ட் பண்ணலாம். நேம் அண்ட் அட்ரஸ் ஆஃப் ஆல் பார்ட்னர்ஸ். யாரெல்லாம் அந்த பிஸ்னஸில் பார்ட்னர்ஸாக இருக்காங்க, அவங்களோட பேர் என்ன, அவங்களோட அட்ரஸ் என்ன, இந்த டீட்டெயில்ஸும் பார்ட்னர்ஷிப் டீடில் ரெக்கார்ட் பண்ணலாம். கேபிட்டல் கான்ட்ரிபியூட்டட் பை ஈச் பார்ட்னர். ஒவ்வொரு பார்ட்னரும் எவ்வளோ கேபிட்டல் எடுத்துகிட்டு வந்திருக்காரு, அவங்களோட பங்காக எவ்வளோ கேபிட்டல் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அப்படின்ற டீட்டெயில் பார்ட்னர்ஷிப் டீடில் இருக்கும். ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ. ஸோ பிஸ்னஸில் ஏற்படக்கூடிய அது ப்ராஃபிட் மட்டும் கிடையாது, லாஸாகவும் இருக்கலாம். ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் எதுவாக இருந்தாலும் எந்த ரேஷியோவில் பிரிச்சுக்க போகிறாங்க அப்படின்றத அந்த பார்ட்னர்ஷிப் டீடில் ரெக்கார்ட் பண்ணுவாங்க. அமௌண்ட் ஆஃப் ட்ராயிங்ஸ் அலோடு. பார்ட்னர்ஸ் அவங்களோட பர்சனல் யூஸ்க்காக ஏதாவது அமௌண்ட்டை ட்ரா பண்ணாங்கன்னா அந்த ட்ராயிங்ஸ் எந்த அமௌண்ட் வரைக்கும் அலோவ் பண்ணலாம் அப்படின்ற டீட்டெயில் பார்ட்னர்ஷிப் டீடில் இருக்கும். அடுத்து இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல், இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் அண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ். ஸோ பார்ட்னர்ஸோட கேபிட்டலுக்கு ஏதாவது அவங்க
இன்ட்ரெஸ்ட் அலோவ் பண்ணுறதா இருந்தால் அது என்ன பர்சன்டேஜ், அதே மாதிரி பார்ட்னர்ஸ் பிஸ்னஸ்க்காக ஏதாவது லோன் கொடுத்தாங்க அப்படின்னா அந்த லோனுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட் அந்த பார்ட்னர்ஸ் ரிசீவ் பண்ண போகிறாங்க, அண்ட் பார்ட்னர்ஸ் ட்ரா பண்ணுற அந்த பர்சனல் யூஸ்க்காக எடுக்கிற அமௌண்ட்டுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட், இதெல்லாமே பார்ட்னர்ஷிப் டீடில் டீட்டெயில்ஸாக இருக்கும். அடுத்து அமௌண்ட் ஆஃப் சேலரி, கமிஷன் அண்ட் அலவன்சஸ். பொதுவாக பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ஸ்க்கு வந்து சேலரி அண்டு கமிஷன் இதெல்லாம் கிடையாது. சப்போஸ் இன்கேஸ் பார்ட்னர்ஸ் அவங்களுக்குள்ள ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னா, ஸோ சில பார்ட்னர்ஸ்க்கு சேலரி அண்ட் கமிஷன் கொடுக்குறதா இருந்தால் அந்த அமௌண்ட்டை பார்ட்னர்ஷிப் டீடில் மென்ஷன் பண்ணுவாங்க. அடுத்து ப்ரொசீஜர் ஃபார் அட்மிஷன், ரிட்டையர்மெண்ட் அண்ட் டிசொல்யூஷன் ஆஃப் பார்ட்னர்ஷிப்பு. ஸோ இன்கேஸ் ஏதாவது புது பார்ட்னர்ஸை அலோவ் பண்ணணுன்னாலோ இல்லை யாராவது பார்ட்னர்ஷிப்பை விட்டு வெளியே போகிறதா இருந்தாலோ பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸை க்ளோஸ் பண்ணுறதா இருந்தாலோ என்னென்ன ப்ரொசீஜர்ஸை ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற டீட்டெயில்ஸும் பார்ட்னர்ஷிப் டீடில் இருக்கும். பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸோட ஃபீச்சர்ஸ்லேயே நம்ம பார்த்தோம், பார்ட்னர்ஷிப் டீட் அப்படின்றது நெசசரி கிடையாது அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷனும் கம்பல்சரி கிடையாது அப்படின்னு. பார்ட்னர்ஷிப் டீடில் என்னென்ன விஷயங்கள் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். இது எதுக்காக அப்படின்னும்போது இன்கேஸ் பார்ட்னர்ஸ்க்கு ஃப்யூச்சரில் ஏதாவது ப்ராப்ளம்ஸ், அவங்களுக்குள்ள ப்ராப்ளம்ஸ் வரும்போது அவங்க அதை சட்ட ரீதியாக தீர்த்துக்க முடியும். சப்போஸ் பார்ட்னர்ஷிப் டீடு இல்லை அப்படின்னா எந்த மாதிரியான ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் அப்ளை ஆகும் அப்படின்றத இந்தியன் பார்ட்னர்ஷிப் ஆக்ட் 1932 கொடுத்துருக்காங்க. இதை நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நீங்கள் அக்கௌண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணும்போது இந்த விஷயங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரெம்யூனரேஷன் டு பார்ட்னர்ஸ். ஸோ ஜென்ரலி பார்த்திங்கன்னா பார்ட்னர்ஸுக்கு அவங்களோட பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் சேலரி, கமிஷன், ரெம்யூனரேஷன், அலவன்சஸ் எதுவுமே அலோடு கிடையாது. அப்படி அவங்களுக்குள் அது தேவை அப்படின்னா அதை அவங்க பார்ட்னர்ஷிப் டீடில் ரெக்கார்ட் பண்ணிப்பாங்க. ஒருவேளை பார்ட்னர்ஷிப் டீடு இல்லை அப்படின்னா அவங்க எந்த ரெம்யூனரேஷனும் கேட்க முடியாது, எந்த சேலரி, கமிஷன், அலவன்ஸும் ரிசீவ் பண்ண முடியாது. அது நாட் அலோடு. அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ. ஸோ ஒரு பார்ட்னர்ஸுக்கு அக்ரிமெண்ட் அப்படின்றது எதுக்காக இம்பார்ட்டண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக இந்த ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ. அந்த பார்ட்னர்ஷிப் டீடே இல்லை அப்படின்னும் போது பார்ட்னர்ஷிப் ஆக்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவங்களோட ப்ராஃபிட்ஸை ஈக்குவலாக ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ப்ரொவிஷன் தான் அப்ளிகபிள் ஆகும். சப்போஸ் உங்களுக்கு அக்கௌண்ட்ஸில் எந்த விஷயமும் மென்ஷன் பண்ணலை ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ அப்படின்னா நீங்கள் அதை ஈக்குவலாக பிரித்து போடணும். அடுத்த இன்ஃபர்மேஷன் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல். ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் இருந்தது அப்படின்னா அது பார்ட்னர்ஷிப் டீடில் வந்து மென்ஷன் பண்ணிடுவாங்க. பார்ட்னர்ஸ்க்கு இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் தேவை அப்படின்னா. சப்போஸ் அவங்களுக்குள்ள பார்ட்னர்ஷிப் டீடே இல்லை அப்படின்னா பார்ட்னர்ஷிப் ஆக்டில் என்ன சொல்கிறாங்கன்னா எந்த பார்ட்னர்ஸுக்குமே இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் நாட் அலோட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு எந்த பர்சன்டேஜ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் கிடைக்காது கேபிட்டலில். அடுத்தது இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன்ஸு. ஸோ பார்ட்னர்ஸ் அவங்க பிஸ்னஸில் கேபிட்டல் கான்ட்ரிபியூஷன் தவிர பிஸ்னஸ்க்காக ஏதாவது லோன் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அந்த லோனுக்கு உரிய இன்ட்ரெஸ்ட் பர்சன்டேஜ் பார்ட்னர்ஷிப் டீடு இல்லாதப்ப அவங்க அதை எப்படி வந்து கன்சிடர் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா 6% பெர் ஆனம். இது வந்து இந்தியன் பார்ட்னர்ஷிப் ஆக்ட் 1932 சொல்லியிருக்காங்க. பார்ட்னர்ஸ்க்கு வந்து 6% இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் அலோடு அப்படின்னு. அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ் பார்த்தோம்னா இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ் நாட் அலோடு. எப்படி இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அலோடு கிடையாதோ அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட் ஆன் லோனும் ட்ராயிங்ஸும் பார்ட்னர்ஸ்க்கு அலோடு கிடையாது. பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸோட ஃபண்டமெண்டல்ஸ் இப்போ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.